கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொதுவாக எல்லாருமே மாடி தோட்டத்தில் இந்த கிராஃப்டட் பிளான்ஸ் வச்சு வளர்த்துட்ருப்போம். கிராஃப்டட் பிளான்ஸ்னால் தமிழில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒட்டு ரக கன்றுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பேசிக்காக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒட்டு ரக கன்றுகள்னால் என்ன அப்படின்றத சொல்லி கொடுத்துட்றேன். ப்ளஸ் ஒட்டு ரக கன்றுகளில் என்ன தவறுகளை நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்றதையும் சொல்லிடலாம். ஸோ கீழே இருக்கிறதோட பேர் வந்து ரூட் ஷாக்னு சொல்லுவாங்க, மேலே இருக்கிறது சயான் அப்படின்னு சொல்லுவாங்க. கீழே இருக்கக்கூடிய செடிகள் வந்து ஒரு மரத்தில் இருக்கக்கூடிய காய்கள் வந்து நம்மளுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அதுலேருந்து ஒரு 100 விதைகள் எடுத்து போட்டோம் அப்படின்னா 100மே ஒரே மாதிரி இனிப்பு சுவை இருக்கக்கூடியதாக உருவாக்க முடியுமானா கண்டிப்பாக உருவாக்க முடியாது. ஒரு 50 மரக்கன்றுகள் உங்களுக்கு இனிப்பு சுவையோடு வரும், மீதி 50 கன்றுகள் வந்து இனிப்பு சுவை எல்லாமே இருக்கலாம். அப்போது எல்லாமே சேம் கேரக்டரில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸோ அதுக்காக உருவாக்குறதா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கிராஃப்டட் பிளான்ஸ் வந்து உங்களுக்கு ரெடி பண்ணுவாங்க. சரி, ஓகே. கிராஃப்டட் பிளான்ஸை ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த விதைகளை வந்து பார்த்திங்கன்னா போட்டு மாமரங்களாக இருக்கட்டும், ஸோ அவக்கடோ ட்ரீயாக இருக்கட்டும், லெமன் ட்ரீ, இந்த மாதிரி எல்லா கன்றுகளுமே என்ன பண்ணுவாங்க விதைகள் மூலமா உருவாக்கிட்டு எங்கேயோ காய்கள் கொடுக்க தெரியுங்களா, நல்ல ஹீல்டு இருக்கக்கூடியது, நல்லா ஸ்வீட்டாக இருக்கக்கூடிய அந்த கிளைகளோட மேலே இருக்கக்கூடிய அந்த பிரான்ச்சஸை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இந்த சாப்ளிங்ஸில் மேலே வந்து அட்டாச் பண்ணுவாங்க. அப்போ கீழே இருக்கிறது புதிய கன்றுகள், அதாவது இப்போ ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி விதைகள் போட்டு உருவாக்கின அந்த கன்றுகள். மேலே இருக்கக்கூடியது தாய் செடி, ஆல்ரெடி பழங்கள் கொடுத்துருக்கிறது. இப்படி அட்டாச் பண்ணுறது மூலயமா சின்ன செடி என்ன பண்ணுன்னா அந்த சத்துக்களை உறிஞ்சி மேலே இருக்கக்கூடிய கிளைகளுக்கு கொடுக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஆல்ரெடி இது காய்கள் கொடுத்துட்டு தானே இருந்தது ஆல்ரெடி அந்த மரத்தில். அப்போ இந்த பிரான்ச்சஸ் ஈஸியாக உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் வைக்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? இப்போ ஓரளவுக்கு கிராஃப்டட் பிளான்ஸில் என்ன பண்ணுறாங்க, இது நிறைய பேர் ஹைப்ரிடுக்கும் இது ஏதோ சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் விட்டுட்டு முதல்ல ஒரு பேசிக் நாலேஜை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கற்றுக்கிறது நல்ல ஒரு விஷயம். எத்தனை பேர் இதை ஒரு பேசிக்காக புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு மரத்துக்கு ஒவ்வொரு இயர்ஸ் இருக்குங்க. மாங்காய் மரத்துக்கு ஒரு 6லேருந்து 7 மாதங்களை வளர்க்கலாம், இல்லை 12 மாதங்களை வளர்க்கலாம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரி, ஓகே, இதெல்லாம் முடிஞ்சு போச்சுங்களா? இப்போது பேசிக்காக சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்போது இந்த விதைகள் போட்டு வளர்ந்து வந்திருக்க கிளைகளில் மேலே கிராஃப்டிங் இந்த போர்ஷனில் வந்து பண்ணியிருக்காங்க. அப்போ இது காய்கள் வைக்கக்கூடிய கிளை. அப்புறம் என்னப்பா இது கீழே இருந்தே புதுசாக வளர்ந்து வந்துருச்சு, இந்த இடத்துல இருக்கக்கூடிய கிளைகள் இது வளர்க்கலாமா வளர்க்கக்கூடாதா அப்படின்னு கேட்குறீங்களா? உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இப்போ ஒரு செடியை விதைகள் மூலியமாக உருவாக்கணும்னா எத்தனை வருஷம் ஆகும்? மினிமம் ஒரு 5லேருந்து ஒரு 6 வருஷம் ஆகும் காய்கள் கொடுக்கறதுக்கு. அப்போ நம்ம இந்த கிளையை வளர விட்டுட்டோம் அப்படின்னா இது என்ன ஆகும்? இதுதான் மெயின் வேர்லேருந்து வளரக்கூடிய செடி. இது நல்லா வளருதோ இல்லையோ, பட் ஆனால் இந்த கிளைகள் வேகமாக வளர ஆரம்பிச்சிடும். ஸோ புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? அப்போது மோஸ்ட்லி இந்த கிளையை வந்து கட் பண்ணிடணும். தம்பி என்னப்பா சொல்கிற, இது எப்படிப்பா வேகமாக வளரும்? அடுத்த கொஷின் கண்டிப்பாக நீங்கள் கேட்பீங்க. அதுக்கான ப்ரூஃப்மே நான் கொடுத்துட்றேன். இங்கே பாருங்கள், இது விதைகள்லேருந்து வளர்ந்த இந்த கன்று அதில் இருக்கிற போர்ஷனை விட கொஞ்சம் நல்லா பெருசாகவே வளர்ந்து போயிடுச்சு. ஸோ பட் இதை அப்படியே விட்டுட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இதை பிளான்டிங் பண்ணிவிடுவாங்க. ஸோ இதில் க்ரோ பேக்கில் வைக்கும்போது என்ன ஆகுனா, ஸோ மேலே போர்ஷன் மட்டும் பாருங்களேன் எப்படி இருக்குது. ரெண்டும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரியே இருக்கும். கொஞ்ச நாள் என்ன ஆகுனா இது செத்து போயிடும். ஸோ இது மட்டும் இருக்கும். இந்த கிளையை மட்டும் வச்சுட்டு என்ன சொல்லுவாங்க, இன்னும் 2 வருஷத்தில் கொடுக்குதுன்னு சொன்னானே, காய்கள் கொடுக்குன்னு சொன்னானே, வளரவே இல்லையே அப்படின்ட்டு நம்ம நினச்சிட்ருப்போம். பட் வளர வேண்டியது எங்கேருந்து வந்திருக்கோம்? ஸோ கீழேருந்து மேலே வந்து இது குறைஞ்சபட்சம் ஒரு 8 வருஷம் ஆகுன்னு வச்சுக்கலாமே காய்கள் கொடுக்கறதுக்கு. அப்போது இந்த கிளைகளை வளரவே கூடாது. ஸோ மெயின் பிரச்சனையே என்ன அப்படின்னா இந்த இடத்துல தான் இருக்குது. இந்த கிளைகளை வளராமல் கட் பண்ணி விடணும். எப்போவுமே கீழே இருக்கக்கூடிய ரூட் ஷாக்கை வளர விடக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை இப்படி கட் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். எப்போல்லாம் வளருதோ அப்போல்லாம் வந்து இது பண்ணணும். ஸோ இந்த ஒரு செடியில் கூட பரவாயில்லை, அவக்கடோ சீடை வச்சு அவக்கடோ ட்ரீயை வந்து கிராஃப்டிங் பண்ணியிருப்பாங்க. பட் சப்போட்டா மரத்தில் பாலா ரூட் ஷாக்குன்னு சொல்லக்கூடிய சப்போட்டா மரமே கிடையாது. அது வேர் செடிக்காக வேறு ஒரு செடியை வச்சு மேலே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சப்போட்டா செடியை கிராஃப்டிங் பண்ணியிருப்பாங்க. அப்போ இது வளர விடாமல் சப்போட்டா மரத்தில் கீழே இருக்கிறது மட்டும் வளர விட்டு பாருங்கள். அது சப்போட்டா மரமே இல்லை, பார்க்குறதுக்கு இலைகள் ஒரே மாதிரி இருக்கும், பட் முள் வரும். அது கடைசி வரைக்கும் 8 வருஷம் இல்லைங்க, 80 வருஷம் ஆனாலும் உங்களுக்கு சப்போட்டா பழத்தை பார்க்கவே முடியாது. இந்த இன்ஃபர்மேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு தெரியல, பட் எல்லாருக்குமே கொஞ்சம் புதுசாகவே இருக்கும். பிகாஸ் என்ன அப்படின்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணது பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர். ஒவ்வொரு செடிகளை எந்தெந்த செடிகளுக்கு எந்தெந்த கிராஃப்டிங் பண்ணுவாங்க, இது எப்படி வளர்க்கணும், ஸோ எந்த மாதிரி உரங்களை கொடுக்கணும், ஸோ இந்த மாதிரி நம்ம படித்ததை வச்சு நாங்கள் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுப்போம். ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதையுமே கட் பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ வீடியோவில் கொடுத்துருவோம். இந்த பிரான்ச்சஸை கட் பண்ணால் மட்டுமே உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த கிராஃப்டட் போர்ஷன் வந்து வளர்ந்து வருங்க. நல்லா இருந்ததுங்களா இன்ஃபர்மேஷன்? கண்டிப்பாக எல்லாருமே ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு போகிறீங்க. தேங்க்யூ, பை பை, ஹாப்பி கார்டனிங்.